வணக்கம் மக்களே. இன்று 4/1/2025 சனிக்கிழமை. இன்று பத்திரிகை செய்தியில் வந்த சில முக்கியமான செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளூர் முதல் உலகம் வரை என்ற நாட்டு நடப்பு நிகழ்வில் உங்களோட இன்றைய காலை பொழுதில் செலவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பல செய்திகள் சில முக்கியமான செய்திகள்லாம் இருக்குது. அதில் முக்கியமானது முதல் செய்தி, எல்லா பத்திரிகையிலும் வந்த செய்தி என்ன அப்படின்னா, அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் சோதனை, இடி அதிகாரிகள், அமலாக்கத்துறை சோதனை. ஏற்கனவே துரைமுருகன் வந்து அவர் போன எலெக்ஷனில் வெள்ளூர் 2019 எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, துரைமுருகனோட வீட்டில் வந்து ரைடு நடத்தி தேர்தலையே வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒத்தி வச்சாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய உறவினர் வீடு, நண்பர்கள் வீடெலாம் வந்து சோதனை செய்யல. கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி ரூபாய் வந்து ஹாட் கேஷ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இதனால் தேர்தல் கமிஷன் வந்து ஒத்தி வச்சு திருப்பி அடுத்த எலெக்ஷன் நடத்துகிறாங்க. இப்போ அந்த மாதிரி அதை தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் 4 இடத்துல நடந்திருக்கு. 7 மணி நேரம் இந்த ரைடு இது பண்ணியிருந்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, அமைச்சர் துரைமுருகன் வந்து சென்னையில் இருந்திருக்காரு. அவர் பையன் வந்து துபாயில் இருந்திருக்காரு. அப்போ வந்து இடி அதிகாரிகள் காத்துக்கு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய முக்கிய பிரமுகர் அவருடைய இதில் வந்து மெயிலே கொடுத்து இவர் ஆத்தரைஸ் பண்ணி அவர் மூலம் தான் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்காங்க. அவரோட கட்சி தொண்டர்கள்லாம் கூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 இடத்துல நடத்தியிருக்காங்க. அதுபோக அவருடைய ஏற்கனவே நடந்த உறவினரோட வீட்லேயும் வந்து நடத்தியிருக்காங்க. அதாவது பூஞ்சோலை சீனிவாசன் இவர் வீட்டில் ஏற்கனவே போன 2019 நடந்துச்சுல, அதே மாதிரி இப்போ நடத்தியிருக்காங்க. அவருடைய கிங்ஸ்டன் கல்லூரியிலையும் வந்து இடி அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க. இதுதான் வந்து முக்கியமான செய்தி. இது வந்து ஒரே பரபரப்பாக நேற்றுக்கு வந்து எல்லா மீடியாக்களையும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இது இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலுமே இந்த செய்தி வந்திருக்கு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செய்தி. 2வது செய்தி பார்த்திங்கன்னா, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் சோதனை பல இடங்களில், சிறைத்துறை அதிகாரிகள் வீட்டில். அதாவது சிறை கைதிகள் வந்து அவங்க வந்து பல விதமான பொருட்கள்லாம் செய்வாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. வேலை கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து வரக்கூடிய வருமானம் வந்து அந்த சிறை கைதிகளுக்கு கொடுப்பாங்க. எழுதுபொருள், எழுதுபொருள், அதாவது பேனாவை தயாரிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிறையில் உள்ளவங்க செய்வாங்க. இந்த சிறைத்துறை வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பொருளை வந்து இம்போர்ட் பண்ண வெளியிலேருந்து வாங்கும். அந்த மூலப்பொருள் அதில் நிறைய ஊழல் நடந்திருக்கு. அதாவது 5 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி, இதில் வந்து சிறைத்துறை கண்காணிப்பாளர்கள், ஜெயிலர் இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி வந்து 11 இடத்துல இந்த சோதனை நடத்தியிருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபா மோசடி அப்படிங்கிற இந்த செய்தி இது எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. ஊழல், லஞ்சம் இது வந்து எந்த விதத்தில் இருந்தாலும் அது வந்து தவிர்க்கப்படணும். இதுதான் வந்து 2வது செய்தியாக வந்திருக்கு. 3வது வந்து நேற்றுக்கு எல்லா பத்திரிகைகளையும் வந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதாவது நேற்றுக்கு சோசியல் மீடியாலேயும் சரி, இது விக்கிரவாண்டி அருகே ஒரு தனியார் பள்ளியில் ஒரு 4 வயசு குழந்தை வந்து இதை செப்டி டேங்கில் விழுந்து இறந்து போச்சு அப்படின்னு அந்த பெண்ணு பேர் வந்து, அந்த குழந்தையின் பேர் வந்து லியா லட்சுமி. இந்த குழந்தை வந்து அங்கே வந்து அந்த ஸ்கூலில் படிச்சுக்கிந்திருக்கு. தனியார் மெட்ரிக் பள்ளி, அதில் யூகேஜி படிச்சுக்கிந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது அந்த 12 மணிக்கு லஞ்ச் பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களாம் விளையாட விட்டுருக்காங்க. அந்த குழந்தையும் விளையாண்டுருக்கு. விளையாண்டு விட்டு திருப்பி யாரும் கண்காணிக்கல போல இருக்குது. திருப்பி கிளாஸ் ஆரம்பிக்கலை. வீட்டுக்குள்ளே இது வகுப்புக்குள்ளே உள்ளே வரல. பார்த்தா அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி பார்த்தால இந்த லியா லட்சுமி மட்டும் வரல, வகுப்பறைக்குள்ளே வரல. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை தேடி இருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு செப்டி டேங்க் உள்ளே கிடந்திருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, செப்டி டேங்க் வந்து சரியாக கவர் பண்ணலை அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு. அதாவது நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பொறுப்புணர்வு அப்படிங்கிறதே கிடையாது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. சென்னையில் இதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இதே மாதிரி தான் பசங்களாம் ஓடி ஆடி ஹைட் அண்ட் சீக் ஓடி விளையாடியதில் இதே மாதிரி ஒளிஞ்சியில் ஒரு செப்டி டேங்க்கில் சும்மா ஒரு அட்டையை போட்டு மூடி வச்சுருக்காங்க. தயவுசெய்து அதை செய்யவே கூடாது. நிறைய இடத்துல இது நடக்குது, நானே பார்த்துருக்கேன். அந்த அட்டையை வந்து என்ன செய்வாங்க, டக்குன்னு போய் கால் வச்சாங்கன்னா உள்ளே விழுந்துருவாங்க. குறிப்பாக செப்டி டேங்கை மூடணும், திறந்தே வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வழியாக கொசு வரும், பல வகையான கிருமிகள்லாம் வரும்னு வச்சுங்களேன். அது கான்கிரீட் ஸ்லாப் போட்டு தான் மூடணும். இவங்க வந்து அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு லேசான ஒரு அட்டையை போட்டு மூடி வைப்பாங்க. அதாவது மக்களுக்கு வந்து ஒரு பொறுப்புணர்வே இல்லை. அதுவும் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் பள்ளிகள்லாம் வந்து இந்த மாதிரி செய்யவே கூடாது. இந்த பாப்பா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, லியா லட்சுமி விளையாண்டு போயிருக்கு. எதுக்கு அங்கிட்டு போச்சுன்னு தெரியல. பார்த்தா அது போய் செப்டி டேங்கில் போய் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பாடியை வந்து அங்கே பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் போராட்டம் நடந்து சாலை மறியல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ பள்ளிக்கூடம் தான் ஒரு முதன்மையான தவறு. ஏன் அப்படின்னா, அதை வந்து கவனிக்காமல் விட்டது. ஒரு செப்டி டேங்க் வந்து திறந்து கிடக்குது. அது வந்து ஒரு
அட்டையை போட்டு சரியாக மூடலை பத்திரிக்கையில் வந்து அந்த ஃபோட்டோ போடுறாங்க. அப்போ அது வந்து முழுவதும் பள்ளி நிர்வாகம் தான் தவறு. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட்லாம் எழுதி யாரோ 2-3 அரெஸ்ட் பண்ணி அப்புறம் இப்போ போலீஸ் ஜாமீன்லேயே வெளியிட்டதாகவும் செய்தி வந்துச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி தவறுகள்லாம் வந்து எதிர்காலத்தில் வராமல் பார்த்துக்கணும். இந்த செய்தியை பார்க்கலே வந்து அந்த பெற்றோருடைய மனது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்க தாத்தா வந்து குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்காரு, குழந்தை இல்லை ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு சொல்லி கேட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து ஹியூமன் எரர், அதாவது கவனக்குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்தில் வராத மாதிரி இருக்கணும். குறிப்பாக வந்து இந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்களாம் இந்த மாதிரி சம்பவங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் செய்தி பார்த்திங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு ஹோட்டல் வாசலில் ஒரு கார் வந்து வெடித்ததை ஒரு செய்தி. இது நேற்றில் கார் வெடித்து தீ பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப்பு, அதாவது ஜனவரி 15 20 இவர் வந்து அடுத்த ரிப்பப்ளிக் பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக வந்து பதவியேற்கிறதுக்கு காத்துக்கிருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா லாஸ் வேகாஸ் நகரில் இருக்குது. ட்ரம்ப்புக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல். ட்ரம்ப் வந்து அப்பயே சொல்லுவாங்க, அவர் இப்போ முன்னாள் 2019 பதவியேற்கையிலே சரி பணக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்ல வசதியான ஒரு இவர். அமெரிக்காவில் பொதுவாகவே எல்லா அதிபர்களுமே வந்து அங்கே ஊழல் செய்யலாம் அவசியமே கிடையாது. எல்லாம் பரம்பரை பணக்காரர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறையா பிஸ்னஸ் இருக்கும். இந்தியா மாதிரிலாம் அங்கே கிடையாது. அதனால தான் அமெரிக்காவில் வந்து அதுவும் போக அமெரிக்கா பிரசிடெண்ட்டுக்கு வந்து நிறைய சம்பளம் சலுகைகள் உண்டு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து நிறையா கவர்மெண்ட் கொடுக்கும். அதனால் வந்து அவங்களாம் வந்து அந்த ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதே இருக்காது. இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட அந்த ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு 64 மாடி கொண்ட அந்த இது இருக்குது, ஹோட்டல் இருக்குது. அதில் கடந்த 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்ட டெஸ்லா நிறுவனத்தின் சைபர் ட்ரக் கார் வந்து தீப்பிடிச்சு இருந்துச்சு. இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தீப்பிடிச்சு இருந்துச்சுருக்காங்க, இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேத்யூ அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா, அந்த காரை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. அதில் நிறையா ஜெலட்டின் குச்சி, அதெல்லாம் எரிவாயு சிலிண்டர் இதெல்லாம் வச்சு வேணும்னே வெடிக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து 1000 கிலோமீட்டர் கடந்து வந்து அந்த ஹோட்டலில் வந்து நிறுத்தி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது யாரும் வந்து உயிர் இழப்புலாம் கிடையாது, ஜஸ்ட்டு காயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி அந்த நாட்டுடைய எஃப்ஐஏ வந்து விசாரணை பண்ணிக்கிருக்கு. அப்புறம் வந்து லடாக் பகுதியில் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. நமக்கு இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில எப்பயுமே வந்து இந்த எல்லை பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். பாகிஸ்தானில் கூட அந்த அளவுக்கு இருக்காதுன்னா, ஆனால் சைனா வந்து நம்ம எப்பயுமே சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அருணாச்சல பிரதேசத்தில் வந்து அந்த அங்சைன் பகுதி வந்து எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி அப்போ திடீர்னு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இப்போ திருப்பி நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, லடாக் பகுதியில் ஒரு 2 பகுதியில் வந்து, அதாவது லடாக் பகுதியில் வந்து அதிகாரத்துக்கு உட்பட்ட சில பகுதியில் வந்து புதிய மாவட்டங்களாக வந்து அறிவிச்சிருக்கு சீனா. அதாவது ஹோட்டன் பகுதி சீனாவோட, இது வந்து சீனாவோட பகுதி ஹோட்டன் பகுதியில் 2 புதிய மாவட்டங்களை அறிவிச்சிருக்கு. அந்த புதிய மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவோட எல்லை வந்து சேர்ந்துருக்கு. இது வந்து பயங்கரமாக நேற்று இந்தியா வந்து இதுக்கு வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. எங்கள் பகுதியை நீங்கள் எப்படி உங்கள் மாவட்டத்துன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இது தொடர்பாக வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இது பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்தே வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில அந்த பார்டர் பிரிக்கல, மக்மோகன் அப்படின்னு ஒருத்தர் பிரிக்கல, அப்பயே பல பிரச்சனைகள் இருக்குது. இன்ன வரைக்கும் இந்த எல்லை பிரச்சனை இருக்குது. எல்லை பிரச்சனை வந்து பல இடத்துல தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். இது வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கணும். ஏற்கனவே வந்து சைனா இப்போ தான் ஓரளவுக்கு நம்மளோட கார்டியலாக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறதுல அந்த பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பு இரு நாட்டுகள் தெரிவது திருப்பி இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்தியா வந்து இதுக்கு வந்து இந்த 2 மாவட்டங்களை வந்து 2 மாவட்டத்தில் நம்ம எல்லை இருக்கிறது வந்து இந்தியா வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. என்ன பேச்சுவார்த்தை நடத்தி தீர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் போக என்ன நடத்திருக்கு அப்படின்னு. அப்புறமேல வந்து இந்த போபால் ட்ராஜடி, அது இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 4 நாள் அந்த செய்தி ஓடிக்கிருக்கு. அந்த கழிவுகளை வந்து அகற்றுறதுக்கு போபாலோட அந்த ஹைகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்துச்சு, 4 வாரத்துக்குள்ளே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. அது தொடர்பாக நேற்றுக்கு வந்து ட்ரக்கில் கிட்டத்தட்ட ஒரு 200-300க்கும் மேற்பட்ட ட்ரக்கில் வந்து ஏற்றிட்டு, எத்தனை 1000 டன்னு ஏதோ ஒரு டன்னு சொல்லுவாங்களே, அதை ஏற்றிட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த பித்தான்பூர் அப்படிங்கிற பகுதியில் கொண்டு போய் கொட்டி எரிக்கிறதான் வந்து திட்டம். அது எரிக்கிறதுக்கு அந்த மக்கள் வந்து இப்போ அந்த பித்தான்பூரை சுற்றி உள்ள கிராமத்தில் எல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து நேற்றுக்கு வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து செல்ஃப் இமாலேஷன் 2 பேர் தீக்குளிக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து இது பண்ண வேண்டியதான். அதாவது 337 மெட்ரிக் டன் வேஸ்ட்டு, அதுதான் வந்து அது வந்து 25 கிலோமீட்டரில் இந்தூர்லேருந்து இந்த ஏதாவது எரிக்கிறதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே வந்து அந்த யூனியன் கார்பைடு நிறுவனம் வைக்கலே வந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆனால் பரவாயில்ல, இந்த அளவுக்காவது மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்காங்க. இப்போ இது வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு தனி ஏஜென்சி உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து தான் நாங்கள் வந்து இதை வந்து சாம்பலாக்கி டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவோம், அட் எ டைம் எல்லாமே எரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இன்னொரு சீனா பற்றி செய்தி என்ன அப்படின்னா, ஹச்எம்பிவி அப்படின்னு ஒரு வைரஸ், தீநுண்மி, அதாவது கொரோனா மாதிரியே ஒரு வைரஸ் ஹச்எம்பிவி, அப்படி ஹியூமன் அதோட இது
ஹியூமன் ஹெப்டைக் வைரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைரஸ். இது வந்து சளி, காய்ச்சல், இருமல், தொண்டை அந்த நிமோனியா மாதிரியே வரக்கூடிய ஒரு இது. இந்த வைரஸ் வந்து சீனாவில் வந்து பயங்கரமாக பரவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இந்தியாவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இல்லை, இந்தியானா உற்று நோக்கி கவனிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து குளிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு இதுதான், இது வந்து ஒரு பெரிய கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இது வந்து இப்போ அங்கே வந்து பரவிக்கிறதுக்கு இந்தியாவில் வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இதுதான் வந்து இந்த செய்தி. அதனால் அந்தளவுக்கு பயப்படுங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து வின்டர் சீசனில் வரக்கூடிய செய்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து இன்றைய பத்திரிகையில் வந்த முக்கியமான சில செய்திகளை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்கள். இது வந்து ஒரு சமூக அக்கறையோடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஏன் அப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து சோசியல் அவேர்னஸ், என்னுடைய யூடியூப் வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது தான் நம்முடைய நோக்கம். அதனால் இது மூலம் ஒரு கட்சியை ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ அல்லது யாரையும் ஆதரிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நாட்டில் இதெல்லாம் நடக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா விழிப்புணர்வு உள்ள சமூகம் தான் மேம்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பித்தான்பூர், இப்போ இந்த இதே எடுத்துக்கலாம், யூனியன் கார்பைடு மத்திய பிரதேசில் அந்த யூனியன் கார்பைடு நிறுவனத்துலேருந்து அந்த டாக்ஸின் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதே இது 1984 இந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு 5000த்துக்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து எப்பயுமே விழிப்புணர்வோடு இருக்கணும், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கணும். நாட்டு நடப்புனா அரசியல் மட்டும் நாட்டு நடப்பு கிடையாது, அனைத்தும் உள்ளடக்கியதான் நாட்டு நடப்பு. அதாவது அரசியல் எல்லாமே தான், அரசியல் தான் எல்லாமே. அதை யாரும் வந்து புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அரசியலில் அவங்க கட்சி மட்டும் நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. பாலிடிக்ஸ் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். பாலிடிக்ஸ் இன்க்ளூட்ஸ் நாட் பாலிடிக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது அரசியலில் இல்லாதது கூட அரசியல் தான். அதனால் வந்து அனைவரும் அரசியல் பேசுவோம், அதுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட். அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.